நெல்லையில் வாட்டி வதைக்கும் வெயிலுக்கு இடையே இளநீர் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் உச்சத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் வெயில் கொளுத்தி வருவதால் வெப்பத்தை தணிக்க பொதுமக்கள் இளநீரை நாடிச் செல்கின்றனர். ஆனால் தற்போது நெல்லையில் கடும் இளநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 30 ரூபாய்க்கு விற்ற ஒரு இளநீர் 80 ரூபாயாக உயர்ந்துள்ளது. விலை அதிகமாக இருந்தாலும் உடல் சூட்டை தணிக்க வேறு வழியின்றி மக்கள் இளநீரை வாங்கி அருந்துகின்றனர். அடிக்கிற வெயிலுக்கு இளநீ ரொம்ப நல்லது. எல்லாருமே இளநியை தேடி மக்கள் அதிகமா வராங்க. ஆனா என்னன்னா இளநீ முந்தி 30 ரூபா ரேட் இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஜாஸ்தியா ஒரு இளநீ 80 ரூபா அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் இளநீ குடிக்கிறது உண்மையாவே ரொம்ப நல்லது. எல்லாரும் குடிங்க. இளநீ கடையை பார்த்த உடனே நாங்க ஃபேமிலியா நின்று இளநீர் சாப்பிட்டோம். இளநீர் நல்லா தான் இருக்குது. ஆனா இளநீரோட ரேட்டு தான் ரொம்ப அதிகமாயிடுச்சு. போன வருஷம் 35 ருபீஸ் 35 ரூபா 40 ரூபா இருந்த இளநீலாம் இப்போ 50 ரூபா ஆயிடுச்சு பச்சை இளநீ. ஆனா செவ்வளநீர் தான் 40 ருபீஸ்ல இருந்தது, இப்போ 80 ருபீஸ் ஆயிருக்கு. விலைவாசி உயர்வுனால இந்த சாமானிய மக்களால வாங்கி குடிக்க முடியாத நிலைமையில இருக்குது. ஆனா இது கொஞ்சம் விலை குறைஞ்சா நல்லா இருக்கும். ஆனா விலை குறையணும்னா நம்ம என்ன பண்ணணும்னாக்கி நிறைய மரங்களை வளர்க்கணும். நிறைய தென்னை மரங்களை பண்ணி விவசாயிகளுக்கு நல்ல இது பண்ணா விவசாயிகளை ஊக்குவிப்பட்டு நிறைய தென்னை மரங்களை நம்ம நட்டு வளர்த்தோம்னா இளநீர் நிறைய கிடைக்கும் போது இந்த விலைவாசி குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் வேண்டுகோள் இருக்கிறது என்னன்னா, அரசாங்கம் இதை தலையிட்டு ஏதாவது மானியங்களை கொடுத்து இந்த வெயில் காலங்களில் இந்த இளநீருடைய விலை கொஞ்சம் குறைவா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்.